இனியாவின் காதல் விவகாரம் கோபிக்கு தெரிய வந்ததால் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் அவர் தெரியப்படுத்திவிட்டார். அதிலும் இனியா காதலித்தது கூட பெரிய விஷயமாக யாரும் நினைக்கவில்லை. செல்வி மகனை காதலித்ததுதான் பெரிய குற்றமாக அனைவரும் பேசுகிறார்கள். இதில் செலியன், ஈஸ்வரி, கோபி 3 பேரும் இனியா காதலித்தது கூட குத்தம் இல்லையாம், ஆகாஷை காதலித்தது தான் குத்தமா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அந்த வகையில் செலியன், கோபி 2 பேரும் சேர்ந்து செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆகாஷை கண்ணு முன்னு தெரியாமல் அடித்து செலியன் துன்புறுத்துகிறான். உனக்கு காதலிக்க எங்கள் வீட்டு பொண்ணு தான் கிடச்சிச்சா? என்ன தைரியம் இருந்தால் இனியாவை காதலிச்சிருப்ப? உனக்கு அப்படி என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டு செலியன் ஆகாஷை அடிக்கிறான். இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வர நேராக வீட்டுக்கு வந்து செலியனிடம், உனக்கு செல்வி மகனை அடிப்பதற்கு என்ன உரிமை இருக்குது? யார் அந்த உரிமையை உனக்கு கொடுத்ததுன்னு கேள்வி கேட்குறாள். செலியன் சொல்கிறான், நான் செஞ்சதில் என்ன தப்பு? அவன் செஞ்ச காரியத்திற்கு நான் அவனை வெட்டியே போட்டிருப்பேன்னு கொந்தளிக்கிறான். உடனே பாக்கியா செலியன் கன்னத்தில் பலார்னு அரைந்து விடுகிறார். அதை பார்த்த ஜெனிக்கும் நிச்சயம் கோபம் வந்திருக்கும். பாக்கியாவுடன் ஜெனி சண்டை போட்டாலும் போடுவார். உடனே கோபி செலியனை அடித்ததற்காக பாக்கியாவிடம் சண்டை போடுகிறார். ஒன்றும் இல்லாத பையன் நம்ம பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மாவா இருக்க முடியும்னு கோபமாக பேசுகிறார் கோபி. உடனே பாக்கியா, நம்மளுடைய பசங்களுக்காகத்தான் உங்களை நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இனியும் அப்படி இருக்க தேவையில்லை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லிவிடுகிறாள் பாக்கியா. ஆனால் கோபியுடன் சேர்ந்து ஈஸ்வரியையும் வெளியே அனுப்புனாதான் இனிய சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு வழியாக கோபி மற்றும் ஈஸ்வரியிடமிருந்து ராதிகா தப்பித்து விட்டார். அதே மாதிரி பாக்கியாவும் தப்பித்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும்.